இன்றைக்கி வீடியோவில் பொங்கல் வித் பிரிஞ்சால் கொஸ்து எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாமா. பவுலில் ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதே பவுலில் 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 1 டீஸ்பூன் சால்ட்டும் ஆட் பண்ணி லிட்டை க்ளோஸ் பண்ணி ப்ரெஷர் குக்காக வச்சுக்கலாம். இப்போது தாளிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் கீ, அது கூட 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் அண்ட் ஜீரகத்தை நுணுக்கி போட்டுக்கலாம். தென் ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு சின்ன துண்டு இஞ்சை இதில் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறோம். இப்போது குக்கரில் வச்ச அரிசி பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். தென் அந்த தாளிப்பு மிக்ஸையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் இன்னும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணி கூட கலந்துக்கோங்க. இந்த மீன் டைம் நம்ம இப்போது பிரிஞ்சால் கொஸ்துக்கான இன்க்ரீடியன்ஸை கட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். தென் ஒரு டொமேட்டோ, இது குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 4 பிரிஞ்சால்ஸை டொமேட்டோ கட் பண்ண மாதிரியே குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். தென் இப்போ ஃபைனலாக ஒரு 3 பச்சை மிளகாவை நடுவில் கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் குக்கரில் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியன், அப்புறம் டொமேட்டோ, அப்புறம் சில்லி, தென் ஃபைனலாக கட் பண்ணி வச்சுருக்க பிரிஞ்சாலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மூங் தாலை ஆட் பண்ணிக்கிறேன். அதே அளவு துவரம் பருப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது தேவையான அளவு தண்ணி விட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு, ஃபைனலாக சாம்பார் பொடி இருந்தால் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூளையே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ப்ரெஷர் குக்காக வச்சுக்கலாம். இப்போது வேக வச்சுருந்த எல்லா காய்கறியும் நல்லா வெந்து மசிஞ்சு வந்திருக்கு. இப்போது இதை நல்லா நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். தாளிப்புக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க 5 சின்ன வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். தென் இது கூடவே கொஞ்சோண்டு மல்லி இலை. தாளிப்பு நல்லா ரெடியானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது கூட 1 டீஸ்பூன் பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது குக்கரில் இருக்க வெஜிடபிள் மிக்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது இதை அப்படியே சர்வ் பண்ணுங்கள். இது என்னோடய ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.